வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் ஏற்பட்டு அனுரு அலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமின்றி தமிழர் தேசிய கட்டமைப்பையும் தகர்த்துள்ளது. தற்போது வெளியாகிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தி 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் ஏற்படுத்தியுள்ளது. குறுகிய காலத்தில் பிரபலமான மருத்துவர் தற்போது வெளியான இறுதி முடிவிற்கு அமைய ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளதுடன் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார். நடைபெற்று முடிந்த இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலின் முழுமையான இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி 68,63,186 வாக்குகளை பெற்று 141 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 19,68,716 வாக்குகளை பெற்று 35 ஆசனங்களை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 2,57,813 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 50,835 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3,50,429 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 87,038 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 9,41,983 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. 2024 ஆண்டிற்கான பொது தேர்தலில் வெளியான பெறுபேறுகளுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா, ஹரன் பெர்னாண்டோ, ரஞ்சித் சியம்பலாபேட்டிய, சென்ன ஜெயசுமன, பவித்ரா வன்னி ஆராய்ச்சி, சாகல ரத்நாயக்க தோல்வி அடைந்துள்ளனர். ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தோல்வி அடைந்துள்ளார். முன்னாள் அமைச்சர் தெலும் அமுனுகமு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கமன்பில, நிமல் லன்சா, பிரசன்ன ரணவீர, அஜித் ராஜபக்ச, அருந்திக்க பெர்னாண்டோ, ஞானக்க வக்கும்பரு, பிரேமலால் ஜெயசேகர ஆகியோர் படுதோல்வி அடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ படுதோல்வியடைந்து தனது ஆசனத்தை இழந்துள்ளார். அதற்கமைய குருநாகல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆசனத்தை பெற தவறிவிட்டது. இதேவேளை முன்னாள் தமிழ் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், மனோ கணேசன், செல்வராசா கஜேந்திரன் தோல்வி அடைந்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திலும் அதற்கு முன்னரும் ரணில் அரசாங்கத்திலும் அமைச்சர் பதவிகளை வகித்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தவிசாளர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, மகிந்த அமரவீர, மனுச நாணயக்கார, ரமேஷ் பத்ரன, சசேந்திர ராஜபக்ச உட்பட பலர் தோல்வி அடைந்துள்ளனர். இதேவேளை கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் பதுளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர். தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் வழங்கிய செவ்வி மூலம் குறிப்பிட்டிருந்தார். தற்போது யாழ் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதியில் சுமந்திரன் தோல்வி அடைந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அவர் தேசிய பட்டியலில் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகளவில் இல்லை என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் மக்கள் தன்னை நிராகரித்தால் இனிவரும் காலங்களில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லவே மாட்டேன் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ரவிகரன், இரா சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், கோடீஸ்வரன், குகதாசன் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர்.
தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று காலை 11:15 மணியளவில் இறுதிப் போரில் உயிரிழந்த மக்கள் நினைவான முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சென்று போரில் உயிரிழந்த மக்களுக்காக வணக்கம் செலுத்தியிருந்தார். வெற்றி வாகை சூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை முல்லைத்தீவு மக்கள் இன்று முல்லைத்தீவு நகரில் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் வெடிகொளுத்தி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த வெற்றி வரவேற்பு நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களுடன் வெற்றி ஈட்டியுள்ளது. குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களும், தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் மற்றும் மருத்துவர் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு 17 என்பவற்றுக்கு தலா ஒவ்வொரு ஆசனங்களும் கிடைத்துள்ளன. போலீசார், ராணுவத்தினர், கலகம் அடக்கும் போலீசார், விசேட அதிரடி படையினர் என அனைத்து தரப்பினரும் குவிக்கப்பட்டு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகியவற்றை தவிர வேறொரு கட்சி முதல் முறையாக 3/2 அறுதி பெரும்பான்மையுடன் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். கேரள மாநிலம் கண்ணூரில் கூகுள் மேப் பார்த்து நாடக குழுவினர் பயணித்து பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் பலத்த காயமுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 14 பேர் கொண்ட நாடக குழுவொன்று கண்டனப்பள்ளியில் நாடகம் நடத்திவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சாரதிக்கு வழி தெரியாத காரணத்தினால் கூகுள் மேப் பார்த்து பேருந்தினை இயக்கியுள்ளார். கண்ணூரின் அருகே பேருந்து பயணித்த போது பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காயங்குளத்தைச் சேர்ந்த அஞ்சலி மற்றும் கருணாகப்பள்ளியைச் சேர்ந்த எஸ்.சி. மோகன் ஆகிய 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 9 பேர் பலத்த காயமுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கூகுள் மேப் பார்த்து வாகனங்களை இயக்கி விபத்தில் சிக்காமல் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இதுபோல் இனி விபத்து நிகழக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டம் பெத்தப்பள்ளி ராமகுண்டம் தடத்தில் ராகவப்பூர் அருகே நேற்று முன்தினம் இரவு இரும்புகளை ஏற்றி வந்த சரக்கு ரயில் 11 பெட்டிகளுடன் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வேகமாக சென்ற சரக்கு ரயிலின் பெட்டிகளுக்கு இடையே இருந்த லிங்க் அறுந்து போனதால் ஒன்றோடு ஒன்று மோதி பெட்டிகள் தடம் புரண்டன. இதன் காரணமாக இந்த வழித்தடத்தில் 3 ரயில் தண்டவாளங்கள் நாசம் அடைந்துள்ளன எனவும் இதனால் டெல்லி, சென்னைக்கும் செல்லும் ரயில்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு ரயில்வே அதிகாரிகள், ஊழியர்கள் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். கனடாவில் வாழும் மக்களை பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று காலிஸ்தானியர்கள் கூறிய சம்பவம் கனடா நாட்டில் அரங்கேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படும் காணொலியில் காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருவர், இது கனடா எங்களின் சொந்த நாடு, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், வெள்ளையர்கள் மீண்டும் ஐரோப்பா, இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும், இது நம் நாடு, சைமன் திரும்பி போ, நாங்கள் தான் இந்த நாட்டின் உரிமையாளர் என பேசியுள்ளதாகவும் இதன்போது அங்கிருந்த சிலர் கூச்சலிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் காலிஸ்தானி இயக்கத்தின் மையமான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சர்ரேயில் நடந்த காலிஸ்தானி நிகழ்வில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முதன் முறையாக கனடாவில் காலிஸ்தானிக்கு ஆதரவான கூறுகள் இருப்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். மேலும் இவர்கள் ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று வலியுறுத்தியிருந்தார். ஒட்டாவாவில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அவர் கருத்து தெரிவித்தார். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கோரிக்கை வெளியாகியுள்ளது. காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட பின்னணியில் இந்தியா மற்றும் கனடா உயர் அதிகாரிகள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்ததால் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மோசமடைந்துள்ளன.
நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மாவோரி பழங்குடியினத்தை சேர்ந்த இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹனா ரவ்ஹிதி கரேரிகி மைபி கிளார்க் ஹக்கா எனப்படும் பழங்குடி நடனமாடி சர்ச்சைக்குரிய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு சட்ட நகலை நாடாளுமன்றத்தில் கிழித்த சம்பவம் உலகத்தின் கவனத்தை பெற்றுள்ளது. ஹனா ரவ்ஹிதி கரேரிகி மைபி கிளார்க் எனும் 22 வயதான இளம் எம்பி தனது முதலாவது உரையின் போதே மாவோரி மொழியில் பேசியது நியூசிலாந்து மட்டுமல்லாது உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நியூசிலாந்து அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த வைதாங்கி உடன்படிக்கையின் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நியூசிலாந்து ஆளும் கூட்டணியில் ஏசிடி கட்சி முன்மொழிவை கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு அழைப்பு விடுத்தது. அதன்படி நேற்று நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் வைதாங்கி உடன்படிக்கையின் சில மாற்றங்களை கொண்ட வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதன்போது நியூசிலாந்து நாட்டின் பூர்வ குடிகளான மாவோரி பழங்குடியினத்தை சேர்ந்த இளம் எம்பி ஹக்கா எனப்படும் மாவோரிகளின் நடனமாடி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான செஞ்சுரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் விளையாட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 3வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் இளம் வீரர் திலக் வர்மா ஆட்டம் இழக்காத கன்னிச்சதத்தின் உதவியுடன் இந்தியா 11 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. கணிசமான மொத்த ஓட்டங்கள் பெறப்பட்டதும் கடைசி வரை பரபரப்பை ஏற்படுத்தியதுமான அப்போட்டியில் திலக் வர்மா சதம் குவித்து இந்தியாவின் எதிர்கால 3ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரருக்கு பொருத்தமானவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இந்தியா சார்பாக 2வது மிக குறைந்த வயதில் T20 கிரிக்கெட் போட்டியில் சதம் குவித்த வீரர் என்ற பெருமையை 22 வயதான திலக் வர்மா பெற்றுள்ளார். இந்தியா சார்பாக சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் மிக குறைந்த வயதில் சதம் குவித்த வீரராக யஷ்வி ஜெய்ஸ்வால் பெயரிடப்பட்டுள்ளார். திலக் வர்மா 56 பந்துகளில் 8, 4, 7, 6 உள்ளடங்களாக ஆட்டமிழக்காமல் 107 ஓட்டங்களை குவிக்க இந்தியா 20 பந்து பரிமாற்றங்களில் 6 இலக்குகளை இழந்து 219 ஓட்டங்களை குவித்தது. ஆரம்ப வீரர் சஞ்சு சிம்சன் 2வது தடவையாக ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்துள்ளார். இதையடுத்து அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா ஆகியோர் சேர்ந்து 107 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை பலப்படுத்தினர். பந்துவீச்சில் அண்டைல் ஸ்மிலேன் 34 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கேஷவ் மகாராஜ் 36 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றினர். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்கா 20 பந்து பரிமாற்றங்களில் 7 இலக்குகளை இழந்து 208 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. தென்னாப்பிரிக்காவின் முன்வரிசை மற்றும் மத்திய வரிசை வீரர்கள் அனைவரும் தங்களாலான அதிகபட்ச பங்களிப்பை வழங்கி போட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தினர். 7 வீரர்கள் 10 ஓட்டங்களுக்கு மேல் பெற்ற போதிலும் அவர்களில் இருவரே 40 ஓட்டங்களை கடந்துள்ளனர். 18 ஓட்டங்களை பெற்ற டேவிட் மில்லர் 5வது இலக்கில் ஹென்ரி கிளாசனுடன் 58 ஓட்டங்களை அணிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். ஹென்ரிச் கிளாசன் 41 ஓட்டங்களையும் மார்க்கோ ஜென்சன் 54 ஓட்டங்களையும் பெற்றனர். மார்க்கோ ஜென்சன் 19வது பந்து பரிமாற்றங்களில் 26 ஓட்டங்களை விளாசிய போதிலும் கடைசி பந்து பரிமாற்றங்களில் கட்டுப்பாட்டுடன் பந்து வீசிய ஹர்ஷ்தீப் சிங்கின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். பந்து வீச்சில் ஹர்ஷ்தீப் சிங் 37 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளையும் வருண் சக்கரவர்த்தி 54 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.